அதெல்லாம் அவர் பார்க்க ஆர்வமா வராங்க சார். அவர் பார்க்க ஆர்வ மிகுதியில வந்து பார்க்குற அந்த ஆர்வம் மிஞ்சிட்டா இப்படி நடந்தது. ஓகே. இப்போ நடந்தது என்ன? ஆர்வ மிகுதியால் தான் நடந்தது கரூரில். அந்த மாதிரியான கொடுக்க மாட்டார் அஜித். ரசிகர்களை பார்க்கணும், சந்திக்கணுன்றது என்னுடைய ஆவல். சந்திச்சா அஜித்தை விட விஜயை விட பெருசாக வருவார். அவ்வளோ ரசிகர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட இளைஞர் இருக்காங்கன்ற இப்போ அஜித் ரசிகர்கள் இளைஞர்கள் லட்சம் பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் திமுக ஓட்டு போட மாட்டாங்களா? விஜய்க்கு அகைன்ஸ்டாக போட மாட்டாங்களா? இப்போது விழுப்புரம் விருதுநகரில் இளைஞர் மாநாடு, சும்மா வீரமிகு இளைஞர்கள் பயிற்சி முகாம் நடத்துனாங்களே, அதில் எவ்வளோ திமுகவில் எவ்வளோ இளைஞர்கள். ஆக இவர்கிட்ட தான் இளைஞர் இருக்காங்கன்றதை ஒத்துக்கிறேன். ஆனால் திமுகவில் இருக்க இளைஞர்கள் அஜித்துக்கு ரஜினி சார் இந்த இளைஞர்கள்லாம் திமுக ஆதரிப்பாங்கள்ல, அப்போ உங்கள் இளைஞருக்கு ஓட்டு என்ன? இல்லை, அஜித் ரசிகர்களும் இணைஞ்சு தான் நாங்கள் செயல்பட போகிறோம் அரசியலில் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு. அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களும் ஒத்து வர மாட்டாங்க. ஓகே. ஆரம்பத்திலேருந்து அது. இப்போ அவர்கள் இப்படி தான் ஓட்டு போடுவோம். திமுகவை தான் ஆதரிப்பார்கள். அது உறுதியாக சொல்கிறேன். ஆனால் அஜித்துக்கு அது எப்பவுமே பிடிக்காதுல்ல சார். அஜித் அவர்கள் வந்து என்றைக்குமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் முடிவு எடுத்துக்கங்க, எந்த அரசியலையும் என்னோட உருவப்படத்தையோ புகைப்படத்தையோ என்னோட பேரோ அஜித் பேரை சொல்லி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவர். பேரை சொல்லாதீங்க, ஃபோட்டோ போடாதீங்க, கொடி பிடிக்காதீங்க, ஆனால் ஓட்டு திமுகவை போடுங்கன்னு மறைமுகமாக சொல்லுவார். இப்போ சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. காலத்தின் கட்டாயம். நண்பரை விட எப்படி சார் ஒரு பார்ட்டிக்கு போடுங்க, நண்பரை விட்டுட்டு. நண்பர் வேற, அவர் நடைமுறை சரியில்லை. ஓகே. நான் தான் முதலமைச்சர்னு எடுத்த உடனே வந்தால் யார் ஏற்றுக்குவான்? சினிமாவில் என்ன யாருக்கு என்ன உதவி, எத்தனை போராட்டம். அதனால அஜித் அந்த முடிவு எடுப்பாருன்றீங்க? நிச்சயமாக எடுப்பார்.